சரவணன். நானும் என் மனைவியும் கூலி வேலை பார்க்குறோம். சேலம் மாவட்டத்தில் பல்லாப்பட்டியில் இருக்கோம். 33 வருஷமாக குடி பழக்கத்துலேருந்து அடிமையாக இருந்தேன். நான் வந்து ஏசப்பா அறியாத குடும்பம் சேர்ந்தவன். மாலை போட்டுக்கிட்டு பாத யாத்திரைலாம் போயிருக்கேன். பாத யாத்திரை போனேனாக்கா 1 மாதம் 2 மாதம் மண்டலம் விரதம் இருப்பேன். விரதம் இருந்துட்டு மறுபடியும் வந்தனாக்கா குடிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஒரு நாளைக்கு 6 கோட்ரு கணக்கு குடிச்சிடுவேங்க. 10 பேர் 5 பேர் 6 பேர் போகிறோன்னாக்கா தலைக்கு ஒரு ஆஃப் எடுத்துருவோம். தலைக்கு ஒரு ஆஃப் எடுத்தோம்னாக்கா கடையிலே ஒரு பாதி நாள் அப்படியே கண்டினியூவாக பாதி நாள் ஓடிடும். கடையிலே பாதி நாள் ஓடிடும். வீட்டுக்கே வரமாட்டேன். குடிச்சு சில நேரம் உளுந்துருவார். வயலெல்லாம் உளுந்து கிடப்பார். அப்போ வந்து தூக்க முடியாது என்னால். எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டார். மறுபடியும் அவரை பாதுகாக்கிறதுக்கு நானும் அவர் கூட லைட் வச்சுட்டு உட்காந்துருப்பேன். விடிஞ்சு எந்திரிச்சு தான் எந்திரிச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன். ஒரு போதை ஏறிச்சுனாக்கா யாரையாச்சும் அடிக்கணும் போல தோணும். அடிச்சுட்டுனாக்கா உடனே சண்டை ஆகிடும். ஃபுல்லாக போதை ஏறும். நல்லா யானை பலமாக இருக்கும், நல்லா தெம்பாக இருக்கும். வந்தானுங்களாக்கா யாருன்னு கூட பார்க்க மாட்டேன். அவங்கள திட்டிடுவேன், இல்லைனாக்கா அடிச்சிடுவேன். குடிச்சிட்டு வந்துட்டாருன்னா பார்க்குறதுக்கு ஒரு மிருகம் மாதிரி தான் இருக்கும். ஒரு மனிதன் மாதிரியே தெரியாது. அப்படியே சிங்கம் வர மாதிரி தான் வரும். வந்த உடனே எனக்கு பயமாக இருக்கும். கை காடெலாம் நான் நடுக்குள் எடுத்துக்கும் போது ஏங்க அப்படி குடிச்சிட்டு வரீங்கன்னு கேட்கும் போதே அடிக்க ஆரம்பிச்சிருவார். ஒரு டைம் அடித்து இந்த இடத்துல கன்னத்துலலாம் காயமாயிடுச்சு. எப்போ வந்தாலும் வந்து நைட் ஆஃப் பண்ணிட்டு பெட்ஷீட் போட்டு தான் அடிப்பார். கட்டில் எடுத்து கழுத்தில் வச்சு அமுத்துவார். சாகு நீ எதுக்கு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டிவியெல்லாம் உடச்சிருக்காரு. சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் உடச்சிருக்காரு. அதில் எல்லாமே போட்டு உடச்சிருவார். என்னப்பா இப்படி குடிச்சிட்டு வரைய, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு காதில் அடித்தார். ஒரு தோடு உடஞ்சிருச்சு. ஐயோ தோடு உடஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஒரு தோடு தானே உடஞ்சிச்சு, இன்னொன்று உடையிட்டுன்னு சொல்லி இந்த காதில் அடிச்சு இந்த காது உடஞ்சி. குடிக்காமல் இருந்தனாக்கா எனக்கு தூக்கி போடும், நரம்பெல்லாம் இழுக்கும். அப்படியே எனக்கு மைண்டெலாம் மாறும். போய் அது குடித்தாதான் அந்த ரிலாக்ஸ் ஆகும். ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடாம கூட வந்துடுவேன். ஆனால் என்னால் குடிக்காமல் இருக்க முடியாது. குடிச்சேனா தான் அந்த சாப்பாடோட எனக்கு 2 பழம் உயிரை கொண்டு திருப்பி கொடுத்த மாதிரி ஆகிடும் எனக்கு. என் கணவர் வந்து ஒரு நாளைக்கு 700 ரூபா சம்பாதிப்பார். பூரா குடிச்சிட்டு வந்துவார். நான் கேட்டேன்னா நான் சம்பாதிக்கிறேன், நான் குடிக்கிறேன், உனக்கு ஏன் நான் தரணும்னு சொல்லுவார். என் கணவர் குடிக்கிறதால எல்லாரும் எங்கள் குடும்பம் சொந்த பந்தம் எல்லாருமே எங்களை வெறுத்துட்டாங்க. இவங்க கணவர் குடிக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன மதிப்பு மரியாதைன்ட்டு எந்த ஃபங்க்ஷனுக்கு கூட எங்களை சரியாக கூப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க மனசு ரொம்ப வேதனைப்பட்டு நான் வீட்டில் தான் இருப்பேன். கணவர் இப்படி குடிக்கிறதுனால மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு சூழ்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கேன். ரயில் ரோட்லாம் போய் உழுவு போயிருக்கேன். நான் கிணத்துல கூட ஒரு நாள் உழுவு போயிருக்கேன். நான் இந்த சூழ்நிலையில் வந்து ஏசப்பா எனக்கு பிடிக்காத வீட்டுக்கு வந்தனாக்கா ஜபிக்கலாம் அவங்க நிகழ்ச்சி ஓடிட்டுருக்கோம். சனி ஞாயிறு ஜபிக்கலாம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருப்பேன். அப்படி எங்கள் மனைவி என்ன எப்போ பார்த்தாலும் இதே பார்த்துட்ருக்குற அப்படின்னு எங்கள் மனைவி திட்டுவேன். இது எனக்கு பிடிக்காத விஷயம். என்ன சும்மா அலோலியான்ட்டுக்கிறான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானே வீட்டில் திட்டிட்டு எந்திரிச்சு போயிடுவேன். அப்புறம் ஒரு நாள் நான் 2022 வருஷத்தில் டிசம்பர் மாதத்தில் நான் ஜபிக்கலாம் வாங்க நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவரும் வந்து மோகன் ஐயா என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவரும் வந்து உட்காந்து என் கூட பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த நிகழ்ச்சியை பார்த்தப்ப வந்து மோகன் ஐயா வந்து குடியிலேருந்து விடுபடுறதுக்காக மோகன் ஐயா ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணால் நானும் உட்காந்து பாரத்தோட ஏசப்பா என்னையும் விடுதலை கொடுங்க, நானும் எல்லா கோயிலுக்கும் போய் எனக்கு ஒன்றும் பலன் இல்லை, நீங்கள் தான் வந்து எனக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட மண்டிட்டு முறையிட்டேன். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது கணவர் கீழே விழுந்துட்டாரு. ஒரு ஊரும் போனோன்னா கொஞ்ச நேரம் கழித்து எங்கள் மனைவி எழுப்பி விட்டு எந்திரிச்சு பார்த்தேன். எனக்கு அப்படியே ரிலாக்ஸாக இருந்துச்சு. இன்னமும் மனசுலேருந்து ஒரு பாரம் அப்படியே வெயிட்டாக இருந்து ரிலாக்ஸாக அப்படி போன மாதிரி இருந்துச்சு. மறுநாள் என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு அந்த யோசனை வருதா அப்படின்னு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த யோசனை அதில் வந்து அந்த ஞாபகம் வரல. அந்த சிந்தனை வந்து வரல. அது குடிக்கலாம் அப்படின்னு போனால் கூட வயிற்றெல்லாம் பெரட்டும், கொமட்டல் எடுக்கும், வாமிட் வர மாதிரி இருக்கும், என்னென்னமோ பண்ணும். அந்த ஞாபகமே அதில் வந்து மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஏசாப்பாவுக்கு பிடிக்காத காரியம் எல்லாமே வந்து எடுத்து மூட்டை கட்டி ஜாதகத்தில் வந்து எல்லாம் மூட்டை கட்டி கொண்டு போய் ஆற்றுல தூக்கி போட்டு ஏசாப்பாவை அப்போ தான் வந்து நான் முழுமையாக ஏற்றுக்கிட்டேன். இப்போ 2.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. குடிக்கிறதில்ல, வேலைக்கு போகிறேன், சம்பாரித்து கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறேன். வீட்டில் கொடுத்து நானும் என் மனைவி சந்தோஷமாக இருக்கேன். அடிக்கிறதில்ல, ஒன்றும் இல்லை. இப்போ ஏசாப்பாவை முழுமையாக ஏற்றுக்கிட்டேன். காலையும் மாலையும் ஜெபம் பண்ணுறேன், குடும்ப ஜெபமும் பண்ணுறோம். கணவர் வீட்டுக்கு வந்தாலே பயமாக இருக்கும். இப்போ என் கணவரை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 33 வருஷமாக குடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஏசாப்பா விடுதலை கொடுத்தாரு. ஏசாப்பாவுக்கு கோடான கோடி நன்றி.